இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் Onida Hytrofall 7 kg வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எலி பூந்து தும்சம் பண்ணி இந்த வயர்லாம் கட் பண்ணியிருக்கு பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சரி பண்ணுறது நீங்களே அப்படிங்கிற ஒரு டீட்டெயில். இதில் வந்து ஒரு 6 வயர் இருக்குங்க பாருங்கள். மேலே ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும், அதை போட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் லைட்டாக தள்ளினீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடுங்க. வேறு ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, கவனமாக கழட்டணும் பாருங்கள். ஒரு வயர் விடாமல் எல்லாமே கடித்து தனியாக பேர்ந்துட்டு வர அளவுக்கு இருக்குதுங்க. தண்ணி போகிற ஓஸ் முதல் கொண்டும் நறுக்கி வச்சுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டைமர். அடுத்து இது பஸ்ஸர், இது வாஷிங் டைமரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன். அடுத்து மீடியம் ஹெவி, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் டைமர் ட்ரையர். இதுடைய 3 வயருக்கு மொத்தம் ஒரு 6 வயர் வருதுங்க. இந்த 6 வயரும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் பாருங்கள். எல்லா வயரும் கட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ட்ரையர்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணுற இடத்துல வர ஒரு கனெக்டிவிட்டி மட்டும்தான் வந்து கனெக்ஷனில் இருக்குது, மொத்தத்தில் கட் ஆகிடுச்சு. இப்போ கெப்பாசிட்டர் லைன் வர கட் ஆகிருக்குங்க. இதையும் உரித்து பார்க்கலாம். இதில் ஒன்றுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அந்தந்த வயர் அந்தந்த கலரில் முறுக்கி விட்டால் போதுங்க. இது தெரியாமல் நீங்கள் வாஷிங் மிஷின் எடைக்கு போட்டுருவீங்க. இல்லை இது உதவாதுரா அப்படின்னு பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து ஸ்லீவ் அடிச்சிருப்பாங்க. 2 எல்லோ வயரு, ப்ரௌன் ஒன்று, ஒயிட் ஒன்று. எல்லோ வயர் வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் கொடுக்கலாம். நீங்கள் ஒரே எலி எந்தளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கோ அந்தளவுக்கு நறுக்கிறேன். என்னுடைய சேனலில் இந்த எலக்ட்ரிக்கல் வீடியோ இல்லாமல் சமையல் வீடியோஸ், இன்னும் எக்கச்சக்கமான கைவினைப் பொருட்கள் செய்கிறது, இன்னும் ஏசி கிளீனிங் வீடியோஸ்லாம், ஃப்ரிட்ஜு மைனர் ப்ராப்ளம்ஸ்லாம் அட்டன் பண்ணுறது அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். நான் பாருங்கள், எல்லோவுக்கு எல்லோ கெப்பாசிட்டர், இன்னொரு எல்லோ இருக்கும், அதை எப்படினாலும் மாற்றி கொடுத்துக்கலாம். அடுத்தது ப்ரௌன் ஒன்று, ஒயிட் ஒன்று, அதையும் முறுக்கியாச்சு. முறுக்கி நீங்கள் நல்லா டேப் அடிச்சுக்கோங்க. இப்போ ஹைட் பார்க்கலாம் எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா வயரை பிடிச்சி மேலே ஏறுங்க. அது ஏறுற சமயத்தில் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற முடியாது. அதனால் அதிகபட்சம் அந்த எட்ஜில் மட்டும்தாங்க கடிக்கும், வேறு எங்கேயும் கடிக்காது. அந்த பாருங்கள், உள்ளேருந்து ஒரு சரடை விட்டு இந்த வயரை கட்டி மேலே இழுத்துக்குங்க. மேலே இழுத்திங்கன்னா ஒரு 6 வயர் இதே கலரில் இருக்குங்க. ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 வயர் இருக்கும். அது எது வேணாலும் எதுக்கு வேணாலும் கொடுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற கலர் வயர்ஸ் அந்தந்த வயர் அதுக்கு கொடுங்க. வயர் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் இருக்குதான்னு பாருங்கள். பார்த்துட்டு டேமேஜ் இல்லாத பட்சத்தில் எல்லா வயரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் நீளத்துக்கு சீவிக்குங்க. அதுக்கு கம்மி சீவினிங்கன்னா உங்களால் வந்து கிரிப் கிடைக்காது கனெக்ட் பண்ணும்போது. இப்போ இதையும் வந்து பார்த்திங்கன்னா 2 ரெட் வயர் இருக்குங்க. இந்த 2 ரெட் வயரும் அந்த 2 ரெட் வயரில் கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் கிட்னா சேம் இதே மாதிரி தாங்க வரும். வெவ்வேறு மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர் வரும், கொஞ்சம் மைல்டாக டிஃப்ரெண்ட் வரும். மற்றபடி வந்து எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள், நல்லா முறுக்கிட்டு கட்டிங் பிளேட் நல்லா டைட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கிரிப்பிங் டூல் இருந்தால் கிரிப்பிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்க போகிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாகவே நல்லா முறுக்கி விட்டு சால்ட் அடித்து கூட நீங்கள் டேப் அடிச்சிக்கலாம். சால்ட்ரின் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நல்லா இறுக்கமாக டேப் அடித்தாலே போதுமானது. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணும்போது ஆன் ஆஃப் சுவிட்சு. இந்த சுவிட்சுடைய வயரும் எலி கடிச்சு வச்சுருக்குங்க. எலிக்கு என்ன இந்த வயரில் கிடைக்குதுன்னே தெரியல, ஆனால் வயரை கண்டா குஜால் ஆகிடுது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிட் வயர் போட்டு கனெக்ட் பண்ணி அப்படியே லாக்கை ஓப்பன் பண்ணுறதை அப்படியே க்ளோஸ் பண்ணி டைட் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போ ட்ரையர் ஓடுது, கனெக்ஷன் அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு நான் இப்போ டேப் அடிக்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஷர் ஓடுதுங்க. இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கோசரம் நீங்கள் தூக்கி எடைக்கே போட்டுருங்க. 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா மதிப்பில் இந்த மிஷின். இப்போ டைமர்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாஷர் எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டாக ஓடுதுங்க. இதை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஊருப்பட்ட காசு கேட்டாங்க. அடுத்து வந்து மிஷின் ஆகாதுங்கன்னு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்க. இப்போ கெப்பாசிட்டர் லைன்லாம் டேப் அடித்தாச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர்ஸ், இது வந்து ஃபியூஸ் கேரியல், மெயின்லேருந்து 3 வயர் வருங்க. அந்த 3 வயரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லூப் கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் பிரியுங்க. பார்த்திங்கன்னா அது ப்ளஸ் மைனஸ்ங்கிறது தான். மற்றபடி வந்து கலரை வச்சு தான் நம்ம வேரியேஷன் பார்த்துக்கணும். அப்படின்னா டோருக்கு பின்னாடி வந்து டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதையும் நான் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோடு இந்த டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். அதையும் பார்த்து நீங்கள் டயக்ராம் தெரிஞ்சிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட டயக்ராம் போட்டிங்கன்னா எந்த இடத்துல ஒயரிங் டயக்ராம் வருதுன்னு அந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கூட ஒயரிங் பண்ணிக்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே டேப் அடிச்சுட்டு கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் வைப்ரேஷன் ஆடாமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த ஜாயிண்ட் கிட்ட நல்லா இந்த தடவை டேப் அடித்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகலை. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எலி கடிச்சிருச்சு, அது கிடைக்கும் கிடைக்காது.
இப்போ 2 ஸ்ப்ரிங் சைடில் வரும். அந்த ஸ்ப்ரிங்கும் துரு பிடிச்சதுனால அது மாற்றிட்டோம் புதுசாகவே. வாஷிங் மிஷின்ங்கிறது இவ்வளோ தாங்க, சிம்பிள் ஈஸி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் ப்ராப்ளத்தை நான் க்யூர் பண்ணதை வீடியோ பண்ணியிருக்கேன். அடுத்து டைம் கிடச்சிதுன்னா மோட்டரோ வேறு ஏதாவது ஃபால்ட்டு மேஜர் ப்ராப்ளம் கியர் பாக்ஸ் மாற்றுறது தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சின்னா அதையும் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ரோப், இதை வந்து அது மாதிரி மாட்டி விட்டு புதுசாக கிடைக்குங்க. இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், நமக்கு தேவையான சைஸில் வளைச்சி அது லூப் பண்ணி இது ஜாயின் பண்ணிக்கணும். டைட்டர் வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கச்சிதமாக உட்கார வச்சு ரைட்லேருந்து லெஃப்ட்டில் தள்ளிங்கன்னா லாக் ஆகிடும். அடுத்து வந்து இது வந்து ட்ரெயினில் வைக்காமல் நார்மலாக வச்சுட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரேக்கர், கெப்பாசிட்டரை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இருக்கிற ஒயருக்கெல்லாம் டேப் அடிச்சாச்சு. உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு கேரி பேக் எடுத்து நல்லா சுற்றி விட்டு டேப் அடிச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கார்டு வர லைன், அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கேப் இல்லாமல் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு தள்ளுங்க, லாக் ஆகிடும். இதுவும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஜாயிண்ட். ரோப் இதுக்கு வந்து தான் கட் ஆகிடுச்சு, இது மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே 2 பூச்சி உருண்டை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் எலி போகிற தொந்தரவு இருக்காது. நான் இந்த அளவுக்கு பாருங்கள், சைடில் இருக்கும் ஒரு 1/2 சென்டிமீட்டர் நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க கவனமாக. இதுதாங்க லாக்கு. இது தெரியாமல் நீங்கள் நோண்டி லாக்கை உடச்சிட்டிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. இதை பாருங்கள், இந்த சைடு வச்சு ஒரு தள்ளு, கரெக்டாக கேப் இல்லாமல் வச்சு தள்ளுங்க 2 சைடும். அவ்வளோதான். இப்போ ஆடலை, ஒரே ஒரு ஸ்க்ரூ தாங்க. மற்றது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ 5 ஸ்க்ரூ இல்லை. இந்த ஒனிடாவில் பெஸ்ட் டைப் இதுதான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி மருந்து கொஞ்சம் வயர் மேலே படாமல் மோட்டரில் படாத மாதிரி சைடில் அடிச்சுட்டு நீங்கள் பேக் டோர் போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் டயக்ராம் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு வந்து ஓரளவுக்கு பேசிக் ஒயரிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வைக்க முடியும், எல்லாமே வந்து செய்ய முடியாது. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ட்ரையர் பாருங்கள், அம்சமாக ஓடுது. ரைட், இப்போ ஓப்பன் பண்ணால் நின்றுடும். ஓகே, ட்ரையர் ஓகே. அடுத்து வாஷர், இது வந்து ஹெவி, நார்மல். அடுத்து ட்ரைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கும் ஒரு சிறந்த வீடியோ போய் சேரும். 75% வீட்டில் இந்த எலி தொல்லைனால தான் வந்து இந்த வாஷிங் மிஷின் எடைக்கு போகுதுங்க. மற்றபடி இந்த மோட்டர்னாலேயோ இல்லை வாஷர் போயிடுச்சு எதுவுமே கம்ப்ளைண்ட் இல்லாமல் இந்த ஒயரிங் ப்ராப்ளத்தோட எடைக்கு போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்களே ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.